ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட அரசுக்கு அறிவுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியே இருக்குது. என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. நியூஸ் பேப்பரில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வழியின்றி ஏமாற்றமடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய டெட் 66,000க்கும் மேற்பட்டவர்கள் பணி நியமனங்களுக்காக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்கின்றனர். இதன் அடுத்த கட்டமாக நியமன தேர்வு எழுதிய பலரும் அதன் முடிவுகளை தெரிந்து கொள்ள இயலாமல் பரிதவித்துக் கொண்டுள்ளனர். கல்வித்துறை அலட்சியம் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தடையும் தாமதமும் தொடர்வதாக தெரிவிக்கும் தேர்வர்கள் பலரும் முதல்வர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கை மனு அனுப்பி வருகின்றனர். கடந்த 2024 ஜூலை மாதம் நடந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை 25,391 பேர் எழுதியுள்ளனர். இத்தேர்வுக்கான முடிவுகள் இன்று வரை வெளியிடப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடக்க கல்வித்துறையில் 31,214 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் உள்ளன. சுமார் 35 லட்சம் மாணவர்கள் இங்கு படிக்கின்றனர். இந்த பள்ளிகளில் கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து ஆசிரியர் காலிப்பிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. கிட்டத்தட்ட 25,000 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் தங்கள் குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகி வருகிறது. எனவே அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப அரசு ஆவண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் கூறியது: தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அரசு கொண்டு வந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளுக்கு பிறகு 2014 முதல் 2024 வரை சென்ற ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி மீண்டும் ஒரு நியமன தேர்வு நடந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் 3 தேர்வு மையங்களில் நடந்த தேர்வில் சுமார் 1,500 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு முடிந்து 6 மாதமாகிவிட்டது. ஆனாலும் தற்காலிக விடைக்குறிப்புகளை கூட வெளியிடாமல் அதிகாரிகள் அவற்றை முடக்கி வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதிலும் கடந்த 10 ஆண்டுகளாக 10,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவே உள்ளது. தற்போது டிஆர்பி வாயிலாக 2,786 பணியிடங்கள் மட்டும் மறு நியமன தேர்வு வாயிலாக நிரப்பப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீயிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை முழுவதும் நிரப்புதல் மற்றும் நியமன தேர்விற்கான தற்காலிக விடைக்குறிப்பினை விரைந்து வெளியிட பரிந்துரைக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலருக்கு மனு அளிக்கப்பட்டது. இதற்கு பதில் அளித்துள்ள கல்வி அலுவலர் சவுந்தரராஜன், இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்புதல் என்பது அரசின் கொள்கை முடிவாகும். மேலும் இத்தேர்வை தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியமே நடத்துகிறது. அதனால் விடைக்குறிப்புக்கு சென்னைக்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேர்வு எழுதிய பலரும் அரசின் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியே இருக்குது. அதாவது நாங்கள் இந்த மாதிரி இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு எழுதிட்டு ரிசல்ட் வராமல் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு அளிச்சிருக்காங்க. அந்த மனுவை பார்த்தோன்னா தொடக்க கல்வி இயக்குனருக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அந்த தொடக்க கல்வி இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அரசோட கொள்கை முடிவு. அதே மாதிரி இது டிஆர்பி தான் இந்த எக்ஸாம் நடத்துது. அதனால் நீங்கள் சென்னைக்கே பார்த்தோன்னா விடைக்குறிப்புக்கு சென்னைக்கு விண்ணப்பித்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.